Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி நீட் பீன்ஸ் தாங்க. இது மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா காராமணின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ரெசிபி தாங்க இப்போ நம்ம செய்ய போறோம். அதை வச்சு நல்லா சூப்பரான ஒரு சைடு டிஷ் சப்பாத்திக்கு. இப்போ இது மார்க்கெட்ல வாங்கி வந்தது தாங்க இது. இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிட்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 3 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாங்க. அதை சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்காம ட்ரையாக அரைச்சின்னு வரணுங்க. இந்த ட்ரையாக அரைச்சின்னு வந்தீங்கன்னா போதும், தண்ணி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் குறப்பாகவும் அரைக்கணுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதோ அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதுங்க, ரொம்ப வதங்க தேவையில்லை. ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 250 கிராம் உருளைக்கிழங்கு கட்டங்கட்டமாக நறுக்கி தோல் எடுத்துகிட்டு கட்டங்கட்டமாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கணும். உருளைக்கிழங்கு வதங்குற நேரத்தில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதை வதக்கலாங்க. மஞ்சத்தூளும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்படி வதங்கும்போது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு காய் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ அதில் இஞ்சிலாம் நம்ம பச்சையாக சேர்த்தனால கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போட்டு வதக்கணும். 2 நிமிஷத்துக்கு கழித்து ஒரு 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கணுங்க. தக்காளி அந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா சேர்ந்து வதங்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கார மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூளுங்க. அது கூடவே தேவையான உப்பு. நம்ம முன்னாடியே தனியாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்ததுனால காரம் நான் அப்போ கம்மியாக சேர்க்குறேன். இப்போ அந்த மசாலா சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கிறதுனால உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். காய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பீன்ஸை சேர்த்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு கூட வதக்கி விடுங்க. மூடி போட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்கட்டுங்க பீன்ஸு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 100 ml தண்ணி சேர்க்குறேன். அதிகமாக தண்ணி தேவை கிடையாது. நம்ம உருளைக்கிழங்கு அந்த காய் எல்லாமே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. அதுவே முன்னாடியே அரை வேக்காடு வெந்துடுதுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இடையில கிளறி விட்டுக்குங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வைக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பீன்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.